இப்போ வாழைப்பூ எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெட் கலரில் இருக்கிறத மடல்னு சொல்லுவாங்க. மடலோட 2 எட்ஜும் வெளியே தெரிகிற மாதிரி இருக்க இடத்த பிடிச்சு நம்ம வாழைப்பூவை உரிக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுக்கிற வாழைப்பூவை கலைக்காமல் அடுக்கியே வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஈஸியாக நரம்பை எடுக்க முடியும். நம்ம அடுக்கி வச்சுருக்க வாழைப்பூவை ஒரு கொத்தை எடுத்து மேலே அப்படி கசக்கி விட்டோம்னா அந்த நடு நரம்பு வெளியே தெரியும். அதை அப்படியே எடுத்துடலாம். இந்த நரம்பு வேகவும் வேகாது, வயிற்றுக்கும் ஒத்துக்காது. அதனால் இதை எடுத்துடணும். அப்படியே வாழைப்பூவை திருப்பிட்டு, இது குடல்னு சொல்லுவாங்க, இதையும் வாழைப்பூவோடு சேர்த்து சமைக்க மாட்டாங்க, இதையும் எடுத்துடணும். நம்ம வாழைப்பூவை அடுக்கி வச்சுக்கிட்டா தான் இதை மாதிரி ஈஸியாக எடுக்க முடியும். இதே போல் எல்லா வாழைப்பூலேருந்தும் நரம்பையும் அந்த குடல் பகுதியும் எடுத்தாச்சு. மறக்காமல் நம்ம சேனல் பானுஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.